ஜமுனா அம்மா தவம் எடுக்கிறீங்களா இன்னைக்கு? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் சூக்குமமாய் குரு அருளோடு சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாடம் அருள்நிலை ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களையும், குரு வணக்கம் பாடம் அருள்நிலை சந்திரசேகர் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இறைவணக்கம். அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சந்திரசேகர் ஐயா குரு வணக்கம் பாடுறீங்களா? ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த குரு வணக்கம் என் சம்சாரம் பேராசிரியர் பாடுறாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி உன் செயல்கள் பதிவழித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தாள் கலங்கங்கள் போக பெரும் கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். பாடல் பாடியவருக்கும் நன்றிகள். நாடி சுத்தி செய்ய தொடங்குவோம். வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய 9 வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க. தொடர்ந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும்
வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைக்கு உண்மை உணர்வு என்ற தலைப்பை ஒட்டி உள்ள கவியின் தலைப்பு என்னை அறிமுகம் செய்கின்றேன். இதுவரைக்கும் இனி பிறவி இல்லை என்ற தலைப்பிலே கவிகளை பார்த்தோம். இன்றைக்கு உண்மை உணர்வு என்ற தலைப்பிலே ஒரு கவியை தொடங்குகின்றோம். என்னை அறிமுகம் செய்கின்றேன். இன்ட்ரோடக்ஷன், ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற ஒரு சம்பிரதாயம். அதிலே நம்மை நாம் அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற போது அவருடைய நாடு, மாநிலம், இருக்கின்ற இடம், தன்னுடைய பெயர், தொழில், இப்படி சில அடையாளங்களை வைத்து தான் என்னார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கின்றோம். இதே மரபின்படி மகான்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியும்? நான் சுத்தவெளி, என்னுடைய இயக்கக்களம், என்னுடைய வாழ்விடம் இந்த பிரபஞ்சம், எனக்கு இந்த உலகமே சொந்தம் என்று தானே சொல்லணும். யாருக்கு புரியும்? அதைத்தான் சொல்கிறார்கள். ஆனால் புரிந்தவர்கள் எத்தனை பேர்? எனவே என்னை அறிமுகம் செய்கிறேன். ஏனென்றால் நம்மில் உடல் வடிவத்திலே தானே ஞானிகளும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன பேதம்? எதை அடைய வேண்டும் என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? எதை அடைந்து அவர்கள் நிறைவு பெற்றார்கள், நின்றார்கள்? அந்த விளக்கம் தெரிந்தால் நதியின் ஓட்டம் கடலில் முடிந்தது போல நம்முடைய ஓட்டமும் அமைதியில் முடிந்துவிடும் தானே. இந்த இலக்கணம் தெரியாத குறைபாடு தானே தொடங்கிய காலத்திலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதை நோக்கி ஓடுகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. யாரோ நம்மை துரத்தி கொண்டிருக்கிறார்கள். உலக மக்கள் அனைவரும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எதை நோக்கி ஓடுகிறோம் என்பதை கேட்டால் எல்லோரும் வைத்திருக்கின்ற ஒரே குறிக்கோள் உயர்ந்த பதவி, செல்வம், அதிகாரம், புலன் இன்பங்களை அளவுக்கு அதிகமாக துய்ப்பது. பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் நான்கிலே புகுந்து அழிந்தி மனிதர்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே இவற்றிலிருந்து ஒரு தீர்வாக வாழ்ந்து முடிந்தவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வது என்றால் எப்படி? தான் தனது எனும் என்ன எழுச்சி ஊக்கும் தன்முனைப்பை மாற்ற தவம் பல நாள் செய்தேன். நான் அவனாய் அறிவினது முடிவில் கண்டேன். நலம் எண்ணி நலம் செய்து வாழ கற்றேன். உன் உடலே நான் என்று குறுகி நிற்போர் உரைக்கும் வசை மாறி எல்லாம் உயர் வாழ்த்தாச்சு. ஏன் வருந்த இரக்கமுடன் பழிப்போர் தம்மை எப்போதும் வாழ்த்தி வாழ்த்தி இன்பம் துய்ப்போம் என்று தன்னுடைய சுகமான வாழ்வின் பயணத்தை சுருக்கமாக 8 வரிகளில் மகிழ்ச்சி தருகிறார்கள். தான் தனது எனும் என்ன எழுச்சி ஊக்கும் தன் முனைப்பு.
இதை மாற்ற தவம் பல நாள் செய்தேன். எந்த வகையிலாவது தன்முனைப்பு அற்று போகிறதா? மனிதன் என்ற வாழ்நாளிலிருந்து தன்முனைப்பு என்ற அறியாமை, ஆணவம் மறைந்து போகிறதா, விட்டு விலகி விடுகிறதா என்றால், பிச்சைக்காரன் முதல் உலகாலும் தலைவர்கள் வரைக்கும் எல்லோரிடத்திலும் இதற்கு பார்க்கிறோம். ஒன்றுமில்லாத பிச்சைக்காரத்திலையும் இருக்கும். அப்ப இந்த தன்முனைப்பு என்பது என்ன? இயங்கும் உடலுக்கு ஆதாரமே தன்முனைப்பு என்பார் மகர்ஷி அவர்கள். இயங்கும் உடலுக்கு ஆதாரமே தன்முனைப்பு. ஏன் என்றால், முனைப்பு தான் இறைநிலை. முனைந்தால் தானே உலகம் வந்தது. இறைநிலையின் முனைப்பு முனைந்ததால் பிறந்தது தானே இந்த உலகம். முனைப்பின்றி உலகம் ஏது? தன்முனைப்பின்றி உயிர் வாழ்க்கை ஏது? எனவே முனைப்புக்கும் தன்முனைப்புக்கும் என்ன உறவு பேதம் என்றால், கிராவிட்டி அண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. விஞ்ஞான சொல் கிராவிட்டி அண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. தத்துவ வார்த்தை முனைப்பு, தன்முனைப்பு. அப்ப கிராவிட்டி என்ற ஈர்ப்பே பின்னப்பட்ட இறைத்துகள் முதல் அனைத்திலும் தான் ஒரு தனிப்பட்ட இயக்கம், அந்த இயக்கத்தின் மையம் என்று அமைந்ததனால் ஸ்பெசிபிக் கிராவிட்டி, குறிப்பிட்ட எல்லைக்குள் மையம் கொண்டிருக்கின்ற கிராவிட்டி, இறைநிலை, முனைப்பு. எனவே முனைப்பு என்ற இறைநிலையே முனைதல் ஈஸ்வர், தானாகவே எழுச்சி பெறக்கூடிய ஈஸ்டர். அந்த முனைப்பே இங்கே பின்னப்பட்ட உயிர்களிலே சிறு உடல் என்ற இயக்கத்திற்குள் மையம் கொண்டிருப்பதனால் அந்த இறையின் தன்மையே முனைப்பே துண்டுபட்ட நிலையிலே அது தன் முனைப்பு, தான் என்ற தனிப்பட்ட முனைப்பு, தன்முனைப்பு. இது இன்று எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? சரி, இதனுடைய விளைவு என்ன என்றால், தான் என்ற அந்த முனைப்பிலே தன்னை போல் யாரும் இல்லை என்ற மறதி தோன்றும். என்னை விட யார் பெரிய? தமிழ்நாட்டில் ஒருத்தர் கேட்டார், மோடி பிரதமராக இருக்கும்போது நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு. அவரும் மனிதர் தான், இவரும் மனிதர் தான். ஆனா மூளை வித்தியாசமா இருக்க. எனவே இப்படி எல்லாரும் நினைக்கலாம், அதான் தன் முனைப்பு. ஆனால் அந்த முனைப்புக்கான அடையாளம் இருக்கு இல்ல, தகுதி, திறமை, அடையாளம் இருக்கு இல்லையா? அவற்றை கொண்டுதான் மற்றவர்கள் நம்முடைய முனைப்புக்கு ஏற்பதா மறுப்பதா என்று முடிவு செய்வார்கள். அப்ப அதிகாரம், செல்வம் இருந்தால் யார் எதிர்த்து போரிட முடியும்? படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா? பொருள் படைத்தவன் கருத்தென்றால் சபை மீறுமா? படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா? அரசியல்வாதி, தொழிலதிபர், செல்வந்த எல்லாம் அவனுக்கு அடக்கம்தான். அதனாலதான் அரசியலுக்கு இத்தனை போட்டி. இல்லைன்னா யார் சீண்ட போறாங்க? ஒரு குடும்பத்தை நடத்துவதிலே மொழி பிதுங்குது. லட்சக்கணக்கான குடும்பங்களை மேய்ப்பதற்கு என்ன தலையெழுத்தா அவனுக்கு? எனவே அது கிடைத்தால் அவனுடைய வாழ்க்கை சுகப்படும் என்பதனால் மக்கள் நலம் என்றே பேசி தன் மக்கள் நலத்தையே மனதில் கொண்டு வாழ்கின்ற போலி துறவை போல ஒரு போலி பொது நலம்தான் அரசியல்.
போலித்தனமான பொது நலம்தான் அரசியல். இதில் விதிவிலக்கு என்பது எப்படி ஞானிகள் மிக குறைந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவோ, அதே போல் அரசியலிலும் விதிவிலக்கு என்பது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்கும். இப்படி தனித்த துண்டுபட்ட முனைப்பு அது என்று வாழ்க்கை இல்லை. அப்ப தான் தனது என்பது இந்த தன்முனைப்பின் வெளிப்பாடு. நான் யார் தெரியுமா என்கின்ற அகந்தை. என்ன செல்வாக்கு, எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா, மமதை. அப்போ அதிகாரப்பற்று, பொருள் பற்று, அகந்தை, மமதை, இந்த ரெண்டும் தன்முனைப்பின் வெளிப்பாடு. தன்முனைப்பு என்பது அறியாமை என்பார் மகர்ஷி அவர்கள். அறிவு கூடானால் ஆணவம் பிறக்கும். அந்த ஆணவம் தான் தனது என்று இரண்டாக பிரியும். இந்த விசித்திர தம்பதிக்கு பிறக்கின்ற விபரீத குழந்தைகளே 6 தீய குணங்கள். அந்த 6 தீய குணங்கள் செய்கின்ற அட்டகாசம் பஞ்சமகா பாதகங்கள் என்பார் மகர்ஷி அவர்கள். எனவே தான் தனது எனும் எண்ண எழுச்சி ஊக்கும் தன்முனைப்பை அழிக்கேன்னு சொல்லல மகர்ஷி, மாற்ற. ஏன்னா தன்முனைப்பு அழிக்க முடியாது என்பது கோணிமன் தத்துவம் காட்டியது பக்தி மார்க்கத்துல. எல்லா மகான்களும் சொன்னார்கள் ஞான மார்க்கத்துல. எனவே அதை அழிக்க முடியாது, மாற்றுவது, தடமாற்றுவது. தான் தனது எனும் எண்ண எழுச்சிகளை ஊக்குகின்ற தன்முனைப்பை மாற்ற வழி என்ன என்றால் தவம் பல நாள் செய்தேன். தவம் என்பது என்ன? எல்லாரும் தவம் செய்கிறார்களா, இல்ல எல்லா ஜீவன்களும் தவம் செய்கின்றனவா என்றால், கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது, இதுதான் தவம், இதுதான் கர்மயோகம். கல்லும் மரமும் கூட கர்மயோகியாகத்தான் வாழ்கின்றன, கடமை தவறாது பயனாகின்றன. எப்படி? அதுக்கு தான் என்று தெரியாது. ஒரு தாவரம் தன்னால் தான் இந்த உலக உயிர்கள் வாழ்கின்றன என்று தாவரத்துக்கு தெரியுமா? எப்படி வான் இன்றி உலகம் செழிக்காதோ, உணவின்றி உயிர்கள் வாழ முடியாது என்பதும் மறுக்க முடியாத உண்மைதானே. அந்த உணவாகின்ற தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கின்ற தாவரத்திற்கு தெரியுமா தான் தான் உலக உயிர்கள் அனைத்திற்கும் ஆதாரம் என்று? தெரியாது. அதுதான் கர்மயோகம். இறைவனுடைய திரு கடமையாகவே தன்னை அர்ப்பணித்து விட்ட, ஒப்பு கொடுத்து விட்ட பூர்ண சரணாகதி தத்துவத்தை காட்டுகின்றதுதான் தாவரம். தான் என்ற முனைப்பை வெளிப்படுத்துவதில்லை. தான் தான் அனைத்துக்கும் ஆதாரம் என்று மமதி அழுத்தல கிடையாது. அதுபோல கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று, அந்த மௌன நிலைதான் தவம். மௌன நிலைதான் தவம். எண்ணமற்ற நிலையே தவம். எனவே தன்முனைப்பை அழிக்கக்கூடிய வழி என்ன என்றால், தவம் பல நாள் செய்தேன். காரணம், இந்த கல்லும் மரமும் இயற்றுகின்ற கர்மயோக தவம் தான் என்ற நினைவே இல்லாமல் ஆற்றுகின்ற ஒரு பொது நல தவம். அது 2 அறிவு புழுவில இருந்து விலங்குகளிலே கடந்து மனிதனிடத்திலே உச்சம் தொட்டிருக்கிறது. மனிதனாக பிறந்தும் பல லட்சம் தலைமுறைகளை கடந்து நாம் வாழ்கின்றோம். இவ்வளவு நீண்ட பரிணாம தூரத்தை கடந்து மீண்டும் கல்லும் மரமும் போல் நாம் மாற முடியுமா? அடக்கம் பெற முடியுமா? அதனால் தவம் பல நாள் பயின்றேன்.
ஏதோ தீட்சை எடுத்தோடனே ஞானம் வந்துடும் எதிர்பார்க்க கூடாது. தீட்சை எடுத்தோடனே ஞானம் வந்துடும் பல பேர் எதிர்பார்க்கிறாங்க. எத்தனை பேரை நாம் சந்தித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம் மனோட கலையில. ஏதோ தீட்சை எடுத்த உடனே ஒரு பெரிய ஞான பரம்பரையில வந்த மாதிரி நானும் தான் தவம் செய்து பார்த்தா அது ஒன்றும் இல்லை என்று சொல்கின்றவர்களை நாம் சந்தித்திருக்கிறோம். எனவே அவ்வளவு எளிதில் குறுகி விடாது இந்த பரிணாம தூரம். அதனால் தவம் பல நாள் செய்தேன், மகர்ஷி போன்ற ஞானிகளே தன்முனைப்பை அறிவதற்கு பல நாள் தவம் என்றால் நாம குறைந்தபட்சம் 12-13 வருஷமாவது தவம் செய்ய வேண்டாமா? அதை காட்டியதுதான் ராமாயணம், மகாபாரதம். இங்க 12+1 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் தன்னையே தொலைத்து விட்ட அஞ்ஞான வாசம். ராமாயணத்துல 14 வருஷம் வனவாசம். இப்படி குறைந்தபட்சம் 12-14 ஆண்டுகளாவது ஆகும் ஒரு மனிதன் தவம் என்றால் என்ன என்று உணர்ந்து கொள்வதற்கு, தத்துவங்களை புரிந்து கொள்வதற்கு. அதனால் யார் இந்த மனோலக்கலையிலே தொடர்ந்து நிலைத்திருப்பார்கள் என்றால், ஞானம் பெறக்கூடிய தகுதி யாருக்கு முன்வினையிலே பதிவாக இருக்கிறதோ, புண்ணியம் இருக்கிறதோ, அவர்கள் மட்டுமே வேதத்திலே நிற்க முடியும். மற்றவர்கள் தொட்டாலும் விலகி ஓடிவிடுவார்கள். அவருக்குரிய இடம் இதுவல்ல. அதனால் மனோலக்கலையிலே நிலைத்திருப்பதிலே பெருமை கொள்ள வேண்டும். இன்னுமே என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள் என்பதை முதலிலே உணர்ந்து பெருமை கொள்ள வேண்டும். அதனால் தவம் பல நாள் செய்தேன், நான் அவனாய் அறிவினது முடிவில் கண்டேன். நானேதான் இறைநிலையிலிருந்து வந்திருக்கின்றேன். அவனேதான் பரிணமித்து நானாகவும் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான். இந்த உலகமே இறைவனின் திருவிளையாடல் மேடைதான். இறைவனுடைய திருவிளையாடல் மேடைதான் இந்த உலகம், பிரபஞ்சம். எனவே நான் அவனாய் அறிவினது முடிவில் கண்டேன். அப்ப அறிவின் முடிவில் காண வேண்டும் என்றால், அறிவு இப்போ நம்மிடத்துல எப்படி இருக்கிறது? மனமாக இருக்கிறது. 40 அலை வேகம் வரைக்கும் விரைந்து ஓடக்கூடிய மனமாக இருக்கிறது. முதலில் மனதின் வேகத்தை கடந்தால்தான் அறிவை தொட முடியும். அறிவின் வேக தன்மையை கடந்தால்தான் பேரறிவாக மாற்றம் பெற முடியும். பேரறிவே அனைத்தும் என்ற உலக வரலாற்றை அனுபவத்தில் அகக்காட்சியாக உணர முடியும். அப்ப 40 இருந்து 0 போகணுமே. ஒவ்வொரு அலையை குறைப்பது, தவிர்ப்பது அவ்வளவு எளிதா? அதனால்தான் இதற்கு பெயர் பிரம்ம பிரயத்தனம் என்றார்கள். பகீரத பிரயத்தனம் சொல்லுவார்கள். அவ்வளவு எளிதில் எட்டிவிட முடியாத ஞானத்தை. ஊர் சுற்றலாம், கோவிலா போய் உருண்டு உருண்டு வணங்கலாம். அதே பெருமை, நான் பெரிய பக்திமான் என்று கூட பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் ஞானத்தை தருமா என்றால் தராது. ஞானத்தை நோக்கிய பயணத்தில் இந்த உருண்டு உருண்டு வணங்குவதெல்லாம் ஒரு எல்கேஜி பாடம். அதுல PhD இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. எல்கேஜியிலே தேங்கிவிட்ட சமுதாயம் PhD எப்படி வாங்க முடியும்? So philosophy leads to divinity. PhD என்றால் philosophy leads to divinity. அந்த தெய்வீகத்தை அடைவதற்கான மார்க்கம் தான் PhD. அது படிப்பிலே மட்டுமல்ல, தத்துவத்துக்கும் வரணும். சோ இந்த ஐயா கவி காணவில்லையே. ஒரு நிமிஷம் இருக்குங்க ஐயா. வழக்கம்.
வாழ்க பாருங்க. வாழ்கமுடன். நான் அவனாய் அறிவினது முடிவில் கண்டேன். ஏனென்றால் இது பகுத்தறிவாக பின்னப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளும் பற்றறிவு, சிற்றறிவு, கற்றறிவு என்று 3ஆக பிரிவுபட்டிருக்கிறது. இந்த பகுத்தறிவை கடந்து தொகுத்தறிவாகி, தொகுத்தறிவை கடந்து முற்றறிவாகி, முற்றறிவை கடந்து அல்லவா பேரறிவாகணும். இனி அறிவின் அது முடிவில் கண்டேன் என்ன, அவனேதான் நானாகவும் இருக்கிறான். யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேறு ஏதும் இல்லை. சிவனும் சக்தியும் பாடுகின்ற டோயட் அது. சிவனும் சக்தியும் பாடுகின்ற டோயட். எனவே நலம் எண்ணி முடிவில் கண்டேன், நலம் எண்ணி நலம் செய்து வாழ கற்றேன். சரி, இந்த பேரறிவாக மாறுகின்ற போது விளைவு என்ன, பயன்பாடு என்ன என்றால், எல்லாமே இறைநிலையே. இறைநிலையே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றிடும் அருள்நடன காட்சிகளை ரசிக்கின்ற திரைப்படத்துக்கு போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு ஜீவனும், ஒவ்வொரு இயக்கமும், தோற்றமும் ஒரு மிகப்பெரிய திரைப்படமே, முடிவில்லாத திரைப்படமே. எனவே அவனுடைய திரு நடனமே நலம் எண்ணி நலம் செய்து வாழ கற்றேன். அப்ப எல்லா ஜீவன்களுக்கும் மதிப்பளித்து, எல்லா இயக்கங்களையும் உணர்ந்து ரசித்து, எல்லா மனிதர்களையும் தன்னுடைய சக உயிர்களாக பார்க்கக்கூடிய உலக சகோதரத்துவம், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று விரிந்த மனநிலை, தன் முனைப்பு என்று இருந்த நிலை மாறி முனைப்பாக தான் என்ற எல்லை கடந்த இறைநிலையின் முனைப்பாகவே எல்லோருவற்றையும் ஒன்றாக பார்க்கின்ற பிரம்மஞானம், இறை உணர்வு. நலம் எண்ணி நலம் செய்து வாழ கற்றேன், ஊன் உடலே நான் என்று கூறி நிற்போர். இத்தனை கோடி மக்கள் எல்லாம் இந்த உடம்பை மையப்படுத்தித்தான் வாழ்கிறார்கள். எவ்வளவு சாப்பிட்டு இருப்போம்? இவ்வளவு இந்த உடம்புக்கு தேவையான என்றைக்காவது யோசித்து பார்த்திருப்போமா? சாம்பாருக்கு ஒரு பாத்தி, ரசத்துக்கு ஒரு பாத்தி, தயிருக்கு ஒரு பாத்தி, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய டம்ளர்ல பாயசம். இவ்வளவு இந்த உடம்புக்கு தேவையா? அவ்வளவு உழைத்திருக்கிறோமா என்ன? அதாவது பொருள் வருமானத்திற்கும் உயிரின் இருப்புக்கும் ஒரு கணக்கு இருக்குங்க. வருமானத்திற்கு மேல் செலவு செய்தால் வாழ்க்கை சிக்கலாகும். உயிரின் செலவுக்கு மேல் உணவு உண்டால் உடம்புக்கு சிக்கலாகும். இது ஒரு சரியான சாமியம் இது. அப்ப எவ்வளவு உயிர் சக்தி செலவாகிறதோ அவ்வளவு கலோரிஸ் உணவு தான் நான் சாப்பிடணும். சும்மா இருந்து கொண்டே உணவை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் வச்சுங்களேன், உடலுக்கு வேற ஒன்று வியாதியும் வேண்டாம், அதுவே வியாதி. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணன். அப்ப அத்தனை மருந்தும் முழுங்க வேண்டி இருக்குன்னு சொன்னா அருந்தியதை அற்றது போற்றுவது பின்பற்றப்படவில்லை என்ற மருத்துவ சாஸ்திரத்தை 7 வார்த்தைகளில் சுருக்கினார் வலுப்பெருந்தகை. எனவே ஊன் உடலே நான் என்று கூறி நிற்போர். தீங்கவும் தூங்கவும் ஊர் சுத்தவும் இதுவே வாழ்க்கை, இதுவே சாதனை நினைக்கின்ற மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? உரைக்கும் வசை மாறி எல்லாம் உயர் வாழ்த்தாச்சு. இவர்கள் இது போன்ற தத்துவத்தை பேசினால் பிடிக்குமா அவங்களுக்கு?
இப்போ 15 பேர் கேட்டுட்டு இருக்கிறோம். மனவளக்கலை அன்பில் எத்தனை பேர் இருக்கிறோம்? அப்போ ஏன் நல்ல கருத்துக்களை கேட்பதற்கு மனம் வருவதில்லை? அப்போ அந்த மேலோட்டமாக பேசினால் கூட்டம் கூடும். கொஞ்சம் ஆழமாக கருத்துக்களை சிந்தித்தால் அவர் இன்னும் பேசுறாரு, ஒன்றும் புரியுது இல்லைங்க, வரமாட்டாங்க. அதாவது தமிழர் மணியன் சொல்லுவார், எது நற்சிந்தனை என்றால் சில கருத்துக்களாவது இன்றைக்கு நான் புதிதாக கற்றுக்கொண்டேன் என்று கேட்கின்ற ஒவ்வொருவரும் நினைக்கணும். அதுதான் அற்புதமான சொற்பொழிவு என்பார். அப்போ நமக்கு தெரியாத ஏதோ ஒன்றை புதிதாக கேட்கணும். அதுதான் வளர்ச்சி. எனக்கு புரியும்படி மட்டுமே பேசினால் போதும் என்று சொன்னால் அது வளர்ச்சி அல்ல. வளர்ந்தவரையும் மேலே போன தவளையும் கீழே எடுத்து விடுற மாதிரி தான். அது வளர்ச்சி அல்ல. வளர்ந்தவரையும் தேக்கமடைய செய்துவிடும். அப்போ இதெல்லாம் கடந்து போகணும். எத்தனை பேர் கேட்டா என்ன, யார் கேட்டா என்ன, என் கடமை எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமோ என்னுடைய அனுபவம், அறிவு, அதை கொண்டு சொல்வது என்ற நிலைக்கு வரவில்லைன்னு வச்சுக்கலேன். இதுவும் ஒரு சிக்கலாகும். எனவே ஊன் உடலே நான் என்று குறுகி நிற்போர் உரைக்கும் வசமாறி எல்லாம் உயர் வாழ்த்தாச்சு. ஏன் வருந்த இரக்கமுடன் பழிப்போர் தம்மை எப்போதும் வாழ்த்தி வாழ்த்தி இன்பம் துய்ப்போம். யாரையும் ஒன்றும் சொல்லி திருத்த முடியாது. வாழ்த்துவம், வந்தால் வரட்டும், போனால் போகட்டும். யாரை நம்பி நாம் பிறக்கல, என்னை நம்பி யாரும் பிறக்கல. எல்லாம் இறைவனின் படைப்பிலே அவரவர் வினை பதிவுகளிலே முன்பின்னாய் நிற்கிறோம். அவ்வளவுதான். எப்படியும் வாழ இந்த உலகத்துல இப்படித்தான் வாழ வேண்டும் என்றால் தான் சிக்கல். எப்படியும் வாழலாம் என்று துணிந்து விட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன பாவம் மூட்டை என்ன போகுது, கிடைச்சா ஏமாத்துவோம், இல்லை இன்னொருத்தர் ஏமாறுவோம், எல்லாரும் போல நாம வந்துட்டு போவோம், அவ்வளவுதான். அதனால் கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர், கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனை பேர், நித்தம் நித்தம் மாறுவது எத்தனையோ, நெஞ்சில் நினைப்பதிலே நடப்பதெல்லாம் எத்தனையோ, இல்லையா? இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம். அதிலே நாம் தேர்ந்து கொண்டது கோடு போட்டு வாழ்பவர்கள் நாம். என் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறப்பேன் என்ற கோடு போட்டு வாழ்பவர்கள் நாம். அதிலே நாம் நிலைத்திருப்போம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள், அருமையான விளக்கம். ஐயா சொன்ன மாதிரி ஒரு 10-15 வருஷம் நம்ம தவம் பண்ணாதான் உண்மையான நிலை அடைய முடியும் என்பதை உணர்த்தி தொடர்ந்து நாமும் நாள்தோறும் தவம் செய்வோம். ஐயாவை வாழ்த்திடுவோம். நமக்காக அருமையான விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி கிருபாநிதி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை,
நில உலகுக்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வெளிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒளித்துண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல் பல கடவுள் பழக்கம் ஒளித்துண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் பின் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இதை நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவாலும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வளர்ந்து தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க